இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாதையோரத்து பாப்பா, வழியோரத்து வனதை, சுந்தரவள்ளி, அந்த சுந்துக்கள்ளி பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி தருமபுரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியை மிகவும் மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார். திருமாவளவனை மனித புனிதர் போல சித்தரித்திருக்கிறார். தமிழகத்தை கொள்ளையடித்து கொளுத்துவிட்ட திமுகவை நேர்மையான கட்சி, திமுகவின் தலைவர் ஸ்டாலின் இவர்கள் எல்லாம் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து போற்றி இருக்கிறார். அவருக்கு இனி நாகரீகமாக பதில் சொல்லால் நன்றாக இருக்காது. இவர்களுக்கெல்லாம் நாகரீகமாக பதில் சொல்வதால் எந்த பயனும் இருக்க போவதில்லை. ஆகவே இவர்களை இனி இவர்கள் பாணியில் தான் நாம் சந்திக்க வேண்டும். அவர் சொல்லியிருக்கின்ற குற்றச்சாட்டு, தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஒரு வன்னிய இளைஞர் இடஒதுக்கீட்டை ஒழிக்க துடிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கிறீர்கள் என்று சௌமியா அன்புமணியிடம் கேட்ட பொழுது, வன்னியர்களே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக சௌமியா அன்புமணிக்கு எதிராக இருக்கிறார் என்று பேசியிருக்கிறார். இன்னொன்றை சொல்லியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். சிறுவர்களை வைத்துக்கொண்டு அவர் பேசினாராம். இவர்கள் என்ன நமக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது? 2026 நாமே ஆட்சிக்கு வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை கொடுப்போம் என்று பேசியிருக்கிறாராம். அதற்கு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வாரிசு தான் மிகப்பெரிய அளவிலே இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியிலே போட்டியிடுகிறார். அவருடைய 2 மகள்களும் அவருக்காக போய் தேர்தல் களத்திலே நின்று வேலை செய்கிறார்கள். ஒட்டுமொத்த குடும்பமே வாரிசு அரசியலை கையில் எடுத்து விட்டது என்றெல்லாம் வசைபாடி இருக்கிறார் இந்த சுந்துக்கள்ளி சுந்தரவள்ளி. இந்த சுந்தரவள்ளி பேசிய பேச்சு எப்படி இருக்கிறது என்று கேட்டால், வித்தாரக்கல்லி விறகொடிக்க போனாலும் கத்தாட முள்ளு கொத்தோட குத்துச்சாம். இன்னும் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், இந்த சுந்தரவள்ளி என்கின்ற சுந்துக்கள்ளி பாவக்காய் அறுக்க பந்தலுக்கு போனாலாம் பந்தல் பரப்பி கொண்டு விழுந்ததாம். இந்த பழமொழி எல்லாம் இந்த சுந்துக்கள்ளி சுந்தரவள்ளி இந்த வழியோரத்து வனதையை பார்த்து தான் சொல்லியிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். பாப்பிரெட்டிப்பட்டியில் வன்னிய இளைஞர் போய் சௌமியா அன்புமணி அவர்களிடம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி, அவர்களோடு எப்படி கூட்டணி வைத்தீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்ன பதில், இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை தாராமல் ஏமாற்றியது திமுக என்று பதில் சொன்ன பிறகு அந்த இளைஞர் அந்த இடத்தை விட்டு போய்விட்டார். ஆனால் இந்த சுந்துக்கள்ளி சுந்தரவள்ளி என்ன சொல்கிறார்? அதிமுக இடஒதுக்கீட்டை கொடுக்கவில்லை, ஆகவே தான் அந்த கூட்டணியை விட்டு வந்தோம் என்று சொன்னதாக இந்த சுந்துக்கள்ளி ஒரு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு பொய்யை மெய் போல பேசிக் கொண்டிருக்கிறார். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுகிறார். அவருடைய பிள்ளைகள் அவருக்காக வந்து தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார்கள். இதை குடும்ப அரசியல் என்று சொல்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு அழகிய குடும்பம் இருக்கிறது, மனைவி இருக்கிறார், 2-3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே குடும்பத்துடைய உறுப்பினர்கள், தாய்க்காக மகள் போய் தேர்தலில் வேலை செய்கிறார். ஆனால் திருமாவளவனுக்கு ஒன்றுமே கிடையாது. திருமாவளவன் பிரம்மச்சாரி, அன்னக்காவடி, அவருக்கு எந்த குடும்பம் போய் வேலை செய்யும்? ஆகவே இவர்கள் அன்புமணியுடைய குடும்பத்தை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? இப்படி பொறாமைப்படுவதுதான் இவர்களுக்கு வாடிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சி வாரிசை கையில் எடுத்து விட்டதாம். திமுகவில் என்ன வாழ்கிறது? காங்கிரஸ் கட்சியில் என்ன வாழ்கிறது? காங்கிரஸ் கட்சியில் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, எத்தனை வாரிசுகள்? போதாதுக்கு பிரியங்கா காந்தி, அத்தனை வாரிசுகள் இருக்கிறது திருமாவளவன் கூட்டணியில். திமுகவில் கலைஞர், கலைஞருடைய மகன் ஸ்டாலின், அழகிரி, கலைஞருடைய பேரப்பிள்ளைகள், உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், கனிமொழி மத்திய அமைச்சராக ஆகியிருக்க வேண்டியவர், ஆனால் ஆகவில்லை. ஏனென்றால் வாரிசு அரசியலை கையில் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்ற அவர்களுக்கே மனச்சாட்சி உரித்திருக்கிறது. கனிமொழி தொடர்ந்து MP, திகார் சிறைச்சாலைக்கு போனார். இந்த வாரிசை கையில் வைத்துக் கொண்டு அந்த வாரிசு அரசியலை தூக்கி பிடித்துக் கொண்டு வாரிசு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற திமுகவோடு கூட்டணி வைத்து திமுக கூட்டணியில் நிற்கின்ற திருமாவளவனுக்கு போய் தேர்தல் பிரச்சாரம் செய்துவிட்டு இந்த சுந்துக்கள்ளி சுந்தரவள்ளி பாட்டாளி மக்கள் கட்சியில் வாரிசு இருக்கிறதாம். பாரதிய ஜனதா கட்சி 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியருக்கு கொடுக்குமா கேட்கிறார் இந்த சுந்துக்கள்ளி சுந்தரவள்ளி.
இவளெல்லாம் பேராசிரியர். பேராசிரியை சுந்தரவல்லி ஒரு வெங்காயமும் தெரியவில்லை, நாய்க்கு பேர் முத்துமாலை. பேராசிரியை பேசுகிறார், ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாமல். 10.5% இடஒதுக்கீட்டை வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டியது மாநில அரசு. அதை எப்படி மத்திய அரசு கொடுக்கும்? அதை எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆள்கின்ற மத்திய அரசு கொடுக்கும்? பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கு எதிரான கட்சி. சரி, வாதத்திற்காக வைத்துக் கொள்ளும். ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கின்ற மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகின்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்து விட்டார்கள். ஆனால் சமூக நீதியின் காவலர் என்று சுந்தரவல்லி போன்ற சுந்துக்கல்லிகளும் திருமாவளவன் போன்றவர்களும் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சமூக நீதி காவலர் என்று பட்டம் கொடுக்கிறார்களே, அந்த மு க ஸ்டாலின் தான் சமூக நீதியே தமிழ்நாட்டிலே சாய்த்திருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை எழுப்புகிறார்கள். பல கருத்தரங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஐயா நேரில் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாக சர்வே நடத்துகின்ற உரிமை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை என்று சொல்கிறார்கள். உள்ளபடியே மாநில சுயாட்சிக்கு போராடுகின்ற கட்சி திமுக என்றால் இவர்கள் சொல்வதை ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். சரி, மாநில அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சட்ட அங்கீகாரம் இல்லை. ஆனால் மாநில சுயாட்சியை பற்றி வாயிலேயே பேசுகின்ற திமுக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற முழு அதிகாரத்தை மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த தேர்தல் பரப்புரையிலேயாவது மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறாரா? அல்லது வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் பேசியிருக்கிறாரா? அல்லது இந்த சுந்துக்கல்லி சுந்தரவல்லி போன்றவர்கள் பேசியிருக்கிறார்களா? இல்லையே. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய அதிகாரம் இருக்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமான சர்வே நடத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது. எந்த ஜாதி பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறார்கள், முன்னேறி இருக்கிறார்கள், கல்வி வேலைவாய்ப்பில் எந்த சமூகம் பின்தங்கி இருக்கிறது என்ற சர்வேவை எடுக்கின்ற அத்தனை அதிகாரமும் மாநில அரசுக்கு இருக்கிறது. ஆனால் சமூக நீதியை ஏமாற்றிக் கொண்டு சமூக நீதியை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு நடை பாவாடை விரிக்கின்ற திருமாவளவன் போன்றவர்கள், அந்த திருமாவளவனுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்ற சுந்துக்கல்லி சுந்தரவல்லி போன்றவர்கள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி குறை சொல்வதற்கு தகுதி உண்டா? யோகியதை உண்டா? 12 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியிலே பயணம் செய்த ஒரு இளைஞர் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி கொடியை எரித்து விட்டாராம். அந்த கொடியை எரிக்க தூண்டியதே திமுக காரர்கள் தான். அந்த கொடியை எரிக்க தூண்டியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் தான். அப்பாவி வன்னிய இளைஞர்களை ஏமாற்றி மூளை செலவை செய்து வன்னிய இளைஞர்களையே வன்னியர்களுக்கு எதிராக பேச வைக்கின்ற வேலையை திராவிட கட்சிகள் பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று சொல்லி இருக்கிறார் இந்த சுந்துக்கல்லி சுந்தரவல்லி. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி பெருமை பேசுகிறது, பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் சமூகத்திற்கு எதிரான கட்சி என்று இந்த சுந்துக்கல்லி சுந்தரவல்லி சொல்லி இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் சமூகத்திற்கு எதிரான கட்சி என்று சொல்வதற்கு ஒண்ட வந்த இந்த பிடாரி சுந்தரவல்லி போன்றவர்களுக்கெல்லாம் தகுதி கிடையாது, யோகியதை கிடையாது. முதலில் சுந்தரவல்லியே தமிழர் கிடையாது. தமிழ் சுந்தரவல்லிக்கு தாய்மொழியா? பேச சொல்லுங்கள். தமிழ் எனக்கு தாய்மொழி என்று சுந்தரவல்லியால் மார்தட்டி சொல்ல முடியுமா? சுந்தரவல்லியால் பகிரங்கமாக தமிழ்தான் நான் பிறந்தவுடன் எனது தாய் எனக்கு கற்றுத்தந்த மொழி என்று சொல்ல முடியுமா? தமிழ்நாட்டுக்கு வந்தேரியாக வந்த சுந்தரவல்லி அவருடைய முன்னோர்கள். நீங்களா தமிழை பற்றி பேசுவது? இந்த ஓராண்டுக்கு முன்பு தமிழை தேடி என்கின்ற ஒரு பரப்புரை பயணத்தை தமிழை காக்க நடத்திய கட்சியே பாட்டாளி மக்கள் கட்சி. தமிழை தேடி பரப்புரை பயணத்தை செய்தவர் எங்கள் தமிழின போராளி டாக்டர் ஐயா. திருமாவளவன் தமிழுக்காக சாதித்து கிழித்தது என்ன? திமுக சாதித்தது என்ன? திமுக நினைத்திருந்தால் எப்பொழுதோ தமிழை செம்மொழியாக்கி இருக்கலாம். ஆனால் தமிழை கொண்டு போய் இந்திரா காந்தியின் காலடியிலே போட்டு மிதிக்க வைத்ததே திமுக. தமிழக முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் தமிழை சொல்லி தமிழின் பெயரை சொல்லி வயிறு வளர்த்தவர்கள், தமிழின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டிலே தன்னை வளப்படுத்திக் கொண்டவர்கள் தான் திமுகவும் கலைஞரும் இன்றைக்கு இருக்கின்ற ஸ்டாலினும். அந்த தமிழை சொல்லி வளப்படுத்திக் கொண்டவர் தான் திருமாவளவன். ஆனால் தமிழுக்காக போராடியது, வாதாடியது, அதற்காக களத்திலே நின்றது பாட்டாளி மக்கள் கட்சியும் இதன் நிறுவனர் டாக்டர் ஐயாவும் தான். இந்த உண்மையை மறைப்பதற்கு பல கட்டுக்கதைகள்லாம் திரித்து விட்டு கொண்டிருக்கிறார்.
இந்த சுந்தரவல்லி என்கின்ற சுந்துக்கல்லி இந்த சுந்தரவல்லி பட்டிமன்றத்திற்கு பேச போகின்ற இடங்களெல்லாம் என்ன செய்தார், எப்படி நடந்து கொண்டார் என்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் பேசினால் சுந்தரவல்லி நாரி போய் விடுவார். ஆகவே அடக்கத்தோடு பேசுங்கள், அரசியலை அரசியலாக பேசுங்கள், அரசியல் கருத்துக்களை ஜனநாயக அடிப்படையில் வையுங்கள். கருத்துக்கு எதிர்கருத்து இருக்கலாம், ஆனால் வெறுப்பு அரசியலை பரப்புவது, அயோக்கியத்தனமான பித்தலாட்டத்தை பேசுவது, ஒரு கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சியோடு பேசுவது, ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொன்ன எவனும் இன்று வரை ஜாதியை ஒழிக்கவில்லை. அதற்கு பெரியாரும் விதிவிலக்கல்ல. இங்கே ஜாதியை ஒழிக்க முடியாது. வேண்டுமானால் அனைத்து ஜாதிகளும் ஒற்றுமையாக வாழ முடியும். ஆனால் ஜாதியை ஒழிக்கிறோம் என்று சொல்லி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் அடைந்தது. அதன் மூலம் தன்னை வளப்படுத்திக் கொண்டவர்களில் திருமாவளவனும் சுந்தரவல்லியும் முதன்மையானவர்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.